ஜீவன் மிக மிக முக்கியம். நாங்கள் உயிர் வாழ்கிறோம், ஆனாலும் அந்த ஜீவனில் களைப்பில்லாமல் சோர்வில்லாமல் பொழுது விடியும் பொழுதே மகிழ்ச்சியாய் எழும்பி சூரியன் எழும்புவதற்கு முதலே எங்கள் ஆவியில் உற்சாகம் தருகிறவர் இயேசு. அது மட்டுமல்ல, அவர் அற்புதமாக உங்களை சுற்றி சந்தோஷம், சமாதானம், நன்மைகள், கிருபை பெருக பண்ணுவார். இந்த வசனம் சொல்லுகிறது 16ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம், ஜீவ மார்க்கத்தை, வாழும் வழியை, ஆசீர்வாத வழியை, மகிழ்ச்சியின் வழியை, வெற்றியின் வழியை பாருங்கள் எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். பரிபூரண ஆனந்தம். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. பூமியிலே சந்தோஷத்துக்கு இயேசு அவசியம் தேவை. சுகத்துக்கு இயேசு அவசியம் தேவை. அவர் உங்களோடு இருக்கும் பொழுது நன்மை ஒவ்வொரு நாளும் உங்களால் அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தேவனை நேசிக்கும் பொழுது கலக்கமே இல்லை. சாபம் ஓடியது, கவலை நோய்கள் ஓடியது. இந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். அவருடைய வார்த்தையிலே சுகத்தை அனுபவியுங்கள். அவர் நிச்சயம் உங்களோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மறு வாழ்வு அடைந்தீர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களே, அப்பொழுதே உங்கள் ஆவியிலே அவருடைய எல்லா நன்மையும் வைக்கப்பட்டதினாலே வாழ பழகி கொண்டீர்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.